அன்பானவர்களே, தமிழகத்திலே முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழக மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களை குறித்து தவறான சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அதாவது, பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர், தமிழை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாதவர் என்று பல தவறான கருத்துக்களை அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளார்கள். ஆகையினாலே கவர்னர் அவர்களை கண்டித்தும் பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களை குறித்தும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டமானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் அயர்லாந்து தேசத்தை சார்ந்தவர். 1814ஆம் ஆண்டு பிறந்தவர். 1838வது ஆண்டிலே தன்னை இறை பணிக்கென்று அர்ப்பணித்து இந்திய தேசத்திலே ஊழியம் செய்வதற்கென்று அவர் தெரிந்தெடுக்கப்பட்டு அவர் இந்திய தேசத்திற்கு வந்தார். கப்பலில் வரும்போதே அவர் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டவர். வருவதற்கு முன்பதாகவே இங்கிலாந்து தேசத்திலே பல பட்டங்களை அவர் வாங்கியிருக்கின்றார். மாத்திரமல்ல, இங்கு வந்த பின்பும் 3 ஆண்டுகள் தெலுங்கு, கன்னடம், தமிழ் மொழிகளை நன்றாக கற்றுக்கொள்வதற்காக அவர் செலவிட்டார். அதன் பின்பதாக 1841ஆம் ஆண்டிலே சென்னையிலிருந்து தரங்கம்பாடி, திருச்சி, கொடைக்கானல், திருநெல்வேலி வழியாக தென் தமிழகத்தின் கடைசியில் அமைந்துள்ள இடையன்குடி என்கின்ற கிராமத்திற்கு அவர் வந்து அங்கு இருந்து பல ஆண்டுகள் ஊழியங்களை செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்து 1891ஆம் ஆண்டு அவர் இயற்கை எய்தினதாக வரலாறுகள் சொல்லுகின்றது. அவருடைய கல்லறை இன்றும் திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குடி கிராமத்தில் உள்ள CSI ஆலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு 53 ஆண்டுகால வாழ்க்கையிலே தமிழுக்காக, தமிழக மக்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இறை பணியை மிகவும் தெளிவாக, நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். அவர் கட்டியிருக்கின்ற ஆலயங்களும், அவர் எழுப்பி தந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்களும், அனைத்து மருத்துவ நிறுவனங்களும் இன்றைக்கும் அவர் பெயர் சொல்லி கொண்டிருக்கின்றன. ஜாதி மத பாகுபாடுகளின்றி இந்துக்கள், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இலவசமாக அன்றைக்கு கல்வி கொடுப்பதற்கு அவர் ஒரு முன்னோடியாக காணப்பட்டார். அவருடைய நல்ல வாழ்வு தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, தமிழ் மொழிக்கும் பிரயோஜனமாகவே இருந்தது. அவருடைய ஒப்பிலக்கணம், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அதிலும் குறிப்பாக திராவிட மொழிகளின் தாய்மொழியாக தமிழை அவர் குறிப்பிட்டு தமிழ் மொழியில் உள்ள நூல்களை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கும் பணியிலும் அவர் சிறப்பான ஒரு சேவை செய்திருக்கின்றார். பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களுடைய நல்ல இந்த சேவையை, தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு அவர் ஆற்றின பணிகளை கௌரவிக்கும் வண்ணமாக தமிழக அரசும் இடையன்குடியில் அவர் வாழ்ந்த இல்லத்தை நினைவகமாக, அருங்காட்சியகமாக உயர்த்தி அவருக்கு சிறப்பு, அவருடைய பெருமைக்கு சிறப்பு சேர்த்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நல்ல பணிகளை செய்திருக்கின்ற பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களை குறித்து தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சிறுபான்மையினரையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்பது உண்மை. எனவே இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்குள்ளாக வர வேண்டும். தமிழக ஆளுநர் அவர்கள் தாங்கள் தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக்கொள்வது நல்லது. இதற்காக எளிமையாக இந்த போராட்டங்கள், அதாவது மக்களுடைய கவனத்திற்கு பேராயர் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களை குறித்து தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு கூட நடைபெறுகிறது. போராட்டம் வெற்றி பெற எல்லாரும் இணைந்து செயல்படுவோம். நன்றி.